வணக்கம் தோழர்களே. தமிழ்நாட்டுல பல சம்பவங்கள் நடந்து போச்சுங்க. அமித்ஷாவை கூட்டிட்டு வந்து பெயிண்ட் அடிக்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு வைரல் வீடியோவே அதான். தமிழ்நாட்டுல சுவர் விளம்பரம் எழுத வச்சுட்டாங்க. அமித்ஷாவை கூட்டு வந்து வேற லெவல் சம்பவமாயி போச்சு. நம்ம அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன், விஜயபாஸ்கர் அவர்கள்லாம் அங்க போய் பெண்கள்கிட்ட கதறன வீடியோ தான் இன்றைக்கு வைரல் தோழர்களே. என்ன நடக்குது தமிழ்நாட்டுல? 2026 தேர்தலுக்கான களம் சூடு பிடிச்சிட்டு இருக்கு. இந்த தேர்தலுக்கு ஒரு கட்சியும் ஒரு கூட்டணியும் தனக்கான பயங்கரமான வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கு காரைக்காலுக்கு அமித்ஷா ஜி வந்திருக்கிறார். அமித்ஷா ஜி வந்தவரை பாடாப்படுத்தி வேலையை முடிச்சிருக்கிறாங்க. நீங்க உங்களுக்கு நல்லா தெரியுங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் அரசியலே தெரியாது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய பெண்கள் போன முறை கூட்டம் நடக்கும் போது ஒரு பொண்ணு சொன்னாங்க, எங்க வீட்டுல 7 ஓட்டு இருக்குங்க, ஓட்டு போடலன்னா சோத்துல விஷம் வச்சிட மாட்டேன் அப்படின்னாங்க. பெரிய அதிர்ச்சியா இருந்தது. ஓட்டு போடுறது ஒரு தனி மனிதனுடைய ஜனநாயக கடமை, உரிமை. அது அவங்களுக்கு யாருக்கு வேணாலும் போடலாம். கேட்பது நம்முடைய கடமை, போடுறதா அவங்களுடைய வேலை. அவங்க யாருக்கு வேணாலும் போட்டுக்கலாம், அது அவங்க உரிமை. ஆனா என்ன சொல்றாங்க இந்த சின்ன பசங்க, எங்க வீட்டுல எங்க தலைவனுக்கு ஓட்டு போடலன்னா நான் சோத்துல விஷம் வச்சு கொண்டுருவேயா அப்படின்றாங்களே. அப்படியே தாங்க இவர் பேசிட்டு இருக்காரு. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர். உங்களுக்கு தெரியும், ஜல்லிக்கட்டு மாடெல்லாம் கழட்டி விட்டு பயங்கரமா புதுக்கோட்டை பகுதியில தனக்கான ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறதா விஜயபாஸ்கர் மறுக்க முடியாது, மருத்துவரும் கூட. அவர் என்ன பண்றாருன்னா பெண்கள்கிட்ட போய் உரையாடுறாரு. ஏதோ ஒரு போராட்டம் நடத்துறாங்க போல இருக்கு. அந்த போராட்டத்துல பெண்கள்கிட்ட பேசுறாரு. பேசும்போது என்ன சொல்றாரு, மா யார் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவீங்கல்ல, கிளியரா இருக்கீங்கல்ல, யார் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவோம், ரைட்டு. ஆனா ஓட்டு யாருக்கு போடுவோம்? ரெட்டலைக்கு தான் போடுவோம், சரிதானே அப்படின்றாரு. அதுல கிளியரா இருக்கீங்களா, அதுல சரியா இருக்கீங்களா அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிறாரு. உடனே அந்த பொண்ணுங்க கீழே இருந்து ஆமாங்க சார் நாங்க ரெட்டலைக்கு தான் சார் ஓட்டு போடுவோம். சரி, அடுத்து சொல்றாரு, என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க ஓட்டு ரெட்டலைக்கு, என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க ஓட்டு அதிமுகவுக்கு, ஓட்டு யாருக்கு போடுவீங்க? என்டிஏ கூட்டணிக்கு அப்படின்னு சொல்றாருங்க. எனக்கு என்ன சிரிப்புனா, என்டிஏ கூட்டணில எங்கேயா வந்தது? அதிமுக கூட்டணின்னு சொன்னாதான் நீங்கெல்லாம் நிப்பீங்க. இந்த அடிப்படை அரசியலே புரியாம என்டிஏ கூட்டணி இவங்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது அதிமுகவுக்கு பேராபத்தாக போகுது. சரிங்க, ஓட்டு போடுறான், இனி எவ்வளவு காசையும் வாங்கிக்க, இதைத்தானே தமிழக வெற்றி கழகமும் சொல்றாங்க. நீங்க கொடுங்க, நாங்க வாங்கிப்போம். இதெல்லாம் உங்க அப்பா வீட்டு காசா? அரசாங்க காசு தானே, கொடுங்க, நாங்க வாங்கிப்போம். நான் ஓட்டை தமிழக வெற்றி கழகத்துக்கு போடுவேன்னா அங்க இருக்கிற சின்ன குழந்தைங்கள, சின்ன பசங்க, சுத்தமா அரசியலை பத்தி எதுவுமே தெரியாதவங்க, அரசியல் அறிவற்றவர்கள், அரசியல் திறனற்றவர்கள், அரசியலை குறித்த புரிதலற்றவர்கள், சித்தாந்த தெளிவற்றவர்கள், நோக்கற்றவர்கள், இலக்கற்றவர்களை வச்சு வீடியோ போடுறோம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, தலைவனுக்கே தெரியாது. நீங்க இத்தனை ஆண்டுகள் ஆட்சி பண்ண ஒரு கட்சி, இன்னும் சொல்ல போனா தமிழகத்துல திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகமான ஆண்டுகள் ஆண்ட கட்சி தான் அதிமுக. ஆனா என்ன ஆகி போச்சு, என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. சரி, அதாவது பரவாயில்லங்க, கூட்டணிக்காக நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்து சொல்றாரு, மா எய்த்த வீடு போ, பக்கத்து வீடு போ, சைடு வீடு போ, முன்னாடி வீடு போ, பின்னாடி வீடு போ, எல்லா வீட்லயும் போய் பேசிடு, நமக்கு தான் ஓட்டு, நம்ம தான் ஆட்சி அமைக்கிறோம். அடுத்து யாராவது இல்லைன்னாங்கன்னா, கரெக்ட் பண்ண முடியலன்னா தலைவணியை வச்சு அமைக்கிறு. அட பாவீங்களா, இதெல்லாம் விஜய் கட்சி சொல்லும் போது நம்ம கேலி பண்ணோம். ஆனா முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் சொல்லும் போது எப்படிங்க கேலியா எடுத்துட்டு போக முடியும்? அவர் என்ன சொல்ற, தலானியை வச்சு அமைக்கி சோழியை முடிச்சிருன்றாரு. பாருங்களேன். நம்ம தெளிவா இருக்கோம்ல, என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவோம், ஓட்டு ரெட்டலைக்கு தான், ரைட். என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவோம், ஆட்சி இனிமே அதிமுக தான், ரைட். என்டிஏ கூட்டணி தான், மகிழ்ச்சியா இருக்கு, கிளியரா இருக்கு. நீங்க ஏன் அப்படி கஷ்டப்பட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க? நாங்க கரெக்டா இருக்கிறோம்னு சொல்றாங்க. கொஞ்சம் பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, முன்னாடி வீடு, பின்னாடி வீட்டுல ஏதாவது ஆத்தாக்கிட்ட கரெக்ட் பண்ணிருங்க, கபக்கில் போட்டுருங்க, இல்லைன்னா தலையாணி வச்சு முடிச்சிருங்க. பாத்தீங்கல்ல, அட பாவீங்களா, வீட பூரா கொலகாரனாக்கிடுவாங்க போல இருக்கு. இவர் இப்படி பேசுறாருன்னா இவருடைய ப்ரோ யாரு? திண்டுக்கல் சீனிவாசன். திண்டுக்கல் சீனிவாசனை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் நிறைய இடத்துல உண்மையை போட்டு உடைச்சிருவாரு. மேடையிலேயே அம்மா இட்லி சாப்பிட்டாங்கன்னு நாங்க பொய் சொன்னோம் அப்படின்னு ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு உண்மையை போட்டு மேடையிலே உடைச்சிட்டாரு. நாங்க அவங்கள பார்க்கவே இல்லை, ஆனா அவங்க சாப்பிட்டாங்க, உட்கார்ந்தாங்க, காப்பி குடிச்சாங்க, நாங்க பொய் சொன்னோம் அப்படின்னு மேடையிலே போட்டு உடைச்சவர் தான் திண்டுக்கல் சீனிவாசன். அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த ஒப்பந்த பேராசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த போராட்டம் ஏன் அப்படின்னா, சம்பளத்தை உயர்த்துவது, அவங்களுக்கு நிரந்தரமா ஒரு பணியை கொடுப்பது, ரிட்டையர்ட் ஆகும்போது ஒரு பணி பலன், அதாவது
பணிக்கொடைன்னு சொல்லுவாங்கல்ல, நாங்க ரிட்டையர்ட் ஆகி இத்தனை வருஷம் வேலை பார்த்துட்டு போறோம், எங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அமௌண்ட்டை முதலீடா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், இது கொடுப்பாங்க. இதெல்லாம் கேட்டு அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த பெண் பேராசிரியர்கிட்ட போறாரு நம்ம அண்ணன், ஆதரவு கொடுக்குறாரு. நாங்க இருக்கோமா, நாங்க ஆட்சி அமைச்சோம்னா நாங்க தான் உங்களுக்கு அவ்வளத்தை அள்ளி கொடுத்துருவோம். உண்மையை சொல்ல போனா எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்துல இடஒதுக்கீடு கேட்ட வன்னியர்களை சுட்டு கொண்டவர் எம்ஜிஆர். எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்துல போராட்டம் நடத்திய அத்தனை ஆசிரியர்களையும் தூக்கி ஜெயில போட்டவர் எம்ஜிஆர். அப்படியே ஜெயலலிதா காலத்துக்கு வந்தீங்கன்னா போராட்டம் பண்ணிய அத்தனை பேரையும் தூக்கி ஜெயில போட்டது மட்டும் இல்ல, டிஸ்மிஸ் பண்ணவங்க. ஆசிரியர்களுடைய போராட்டத்தை ஒடுக்கணுக்காக டிஸ்மிஸ் பண்ணாங்க பல லட்சம் ஆசிரியர்களை. நீதிமன்றம் தலையிட்டு தான் அது சரி பண்ண முடிஞ்சுச்சு. உங்களுக்கு புரியுதுங்களா? ஆனா இவங்க நல்லது செய்வாங்க. நம்ம அண்ணன் சீனிவாசன் நம்புறாரு போல இருக்கு. அவர் சொல்றாரு, எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒண்ணு சொன்னார் பாருங்க, நாங்க பிஜேபி கூட இருக்கணும், பிஜேபி மேல இருக்கிற கோவத்துல எங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி போடாதீங்க, யார்ட்டையும் போய் எங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லாதீங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாருங்க. எனக்கே சிரிப்பா போச்சு. அவங்களுக்கு தெரியுது பாஜகவோடு நின்றால் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாஜக தமிழ்நாட்டின் விரோதி, ஏன் மனித குலத்திற்கே விரோதி. பாஜக தமிழ்நாட்டினுடைய மாநில சுயாட்சியை கெடுக்கிற ஒரு சக்தி, மாநில உரிமைகளை காசே தராம நான் பழி வாங்குவேன் ஒரு சக்தி. தேர்தல் காலத்துல கூட தமிழ்நாட்டுக்கு நான் பணம் ஒதுக்க மாட்டேன் அப்படின்னா, நீ எனக்கு ஓட்டு போட மாட்டேன்னா உனக்கு பணம் ஒதுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம வரிப்பணத்தை வாங்கி வச்சுட்டு நமக்கு ஆட்டம் காட்டுற ஒரு கூட்டம். அதுங்களோட சேர்ந்து போனோம்னா தமிழ்நாட்டுல நம்மள செல்ல காசா தூக்கிடுவாங்க அப்படின்னு அண்ணன் சீனிவாசனுக்கு அரசியல் அறிவு இருக்கு. அண்ணன் சீனிவாசன் அவர்களுக்கு இருக்கிற அரசியல் அறிவு எடப்பாடியாருக்கு இருந்ததுன்னா அவரு நல்ல முடிவை எடுத்திருப்பாரு. ஆக அண்ணன் சீனிவாசன் என்ன கேட்கிறாரு, பாஜகவோட இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஓட்டு போடாம விட்டுறாதீங்க, ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி போடாதீங்கம்மா யார்ட்டையும் அப்படின்னு கேட்கிறாரு. பாருங்களேன், மோடிக்காக எங்களை ஓட்டு போட வேணாம்னு சொல்லிடாதீங்க, மோடிக்காக எங்களை ஓட்டு போட வேணாம்னு சொல்லிடாதீங்க. இதெல்லாம் பரவாயில்லைங்க. மோடிஜியுடைய ஆத்மார்த்த நண்பர், அடையாளம் அவர் தான், கட்சியினுடைய அடையாளம் அவர் தான், அரசியல் சாணக்கியர். அவர் கால் வச்சதுன்னா ஜெயிக்காத இடத்துல கூட ஜெயிச்சிருவார். அப்படி ஒரு அரசியல் சாணக்கியர் யாரு, அமித்ஷா அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஆனா அவரும் 2014 இருந்து தமிழ்நாட்டிலே தான் இருக்காரு, டென்ட் அடிச்சு உட்கார்றாரு. ஆனா சீட்டு ஜெயிக்க முடியல. ஏன்னா அமித்ஷா எவ்வளவு பெரிய அறிவாளியா தன்னை காட்டிக் கொண்டாலும் தமிழ்நாட்டிற்கு ஒரு 100 ஆண்டு கால போராட்ட அரசியல் வரலாறு இருக்கு, முற்போக்கு அரசியல் வரலாறு இருக்கு தமிழ்நாட்டுல. அதனால நீங்க எல்லாம் எங்களுக்கு ஏத்த மாதிரி நடிச்ச உடனே நாங்க நம்பிட மாட்டோம். நீங்க 2 திருக்குறளை சொன்ன உடனே நம்பிட மாட்டோம், நீங்க ஔவையார் பாட்டை சொன்னா நம்பிட மாட்டோம், சங்கப்பாடலை சொன்னா நம்பிட மாட்டோம், தமிழ் தான் உலகத்திலே உயர்ந்த மொழின்னு சொன்னா நம்ப மாட்டோம். தமிழ்நாட்டுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்யாத வரைக்கும் நாங்க உங்களை கொஞ்சம் கூட நம்ப மாட்டோம். ஒன்ன அப்படியே செஞ்சாலும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம். அதுல நாங்க கிளியரா இருக்கோம். ஏன்னா நீங்க கால் பதித்தால் அந்த ஊரு, அந்த மாநிலம் சுடுகாடாக மாறும் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கு. உழைக்கிற மக்கள், சிறுபான்மை மக்கள், பெண்கள் அத்தனை பேரும் சூறையாடப்படுவார்கள் எங்களுக்கு தெரியும். அதனால நாங்க ஓட்டு போட மாட்டோம், அது வேற. ஆனா பாருங்க, நம்ம ஊர்ல தான் அரசியல்வாதிகள்லாம் போய் டீ கடையில டீ விற்பாங்க, காய்கறி விற்பாங்க, அதுக்கப்புறம் போனா பூ விற்பாங்க. இப்படி பல விஷயங்களை வித்து அந்த மக்களோட மக்களா நின்று ஓட்டு கேட்கிற வழக்கெல்லாம் இப்ப வளர்ந்துகிட்டு வருது. சரிங்களா? ஆம்லெட் போறது, தோசை சுடுறது எல்லாம் பண்ணிட்டு ஓட்டு கேட்கறாங்க. நானே கேட்கிறேன், அரசியலை சொல்லு, உன்னுடைய திட்டமிடலை சொல்லுங்க, நீங்க மக்களுக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்லுங்க. அதுதான் அரசியல். தோசை சுடுறதோ காப்பி போட்டு கொடுக்கறதோ அல்லது பூ விற்கிறதோ அரசியல் இல்லை. நான் திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டு இருக்கேன். அதுல நம்ம வேலை, நம்ம மக்கள்கிட்ட போய் நின்று அவங்க மனம் கொள்ளும்படியான அரசியலை சொல்லி அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா ஓட்டு போடுவாங்க, அவ்வளவுதான். இதை கேட்டு நின்று அடிச்சு ஜெயிக்கிறவன் தான் அரசியல்வாதி. இதுல என்ன ஆகி போச்சுன்னா, ஐயாவை கூட்டு இந்த சிவர் விளம்பரம் பண்றாங்க இல்லையா, தாமரையை வரைஞ்சு அதுல பெயிண்ட் அடிக்கிறாங்க. ஐயாவை கூட்டு போய் அடிக்க விட்டாங்க. ஐயா போய் நமது சின்னம் தாமரை, உங்கள் ஓட்டு தாமரைக்குன்றதுல அந்த தாமரையை வரைஞ்சுக்கிருக்காரு ஐயா. பாருங்களேன். என்ன தெரியுமா,
தாமரையை வரைகிறாரு, இன்னொரு பக்கம் பாரத் மாதா கி ஜே, வந்தே மாதரம், வந்தே மாதத்துக்கும் சங்கிகளுக்கு என்ன சம்பந்தம்னு நமக்கு தெரியலங்க. மோடிக்கு புகழ் ஓங்குக, அதனடா மோடிக்கு புகழ், மோடியின் புகழ் ஓங்குக அப்படி சொல்லக்கூடாதான். மோடிக்கு புகழ் ஓங்குக, அமித்ஷா கீ புகழ் ஓங்குக. எனக்கே தலை சுத்தலா ஆயிடுச்சுங்க. நாங்க நடக்குது தமிழ்நாட்டுல, சரி கீ புகழ் ஓங்கட்டான். அப்படியே நல்லா முன்னாடி பயங்கரமா பவர்ஃபுல்லா அவர் சொல்லி அவர் உட்காந்து காவி பெயிண்ட் அடிச்சு, நான் அமித்ஷாவுக்கு ஒன்று சொல்றேன், நீங்களும் கதறி பார்த்தீங்க, ரோட் ஷோ நடத்தி பார்த்தீங்க, முருகன் மாநாடு நடத்தி பார்த்தீங்க, திருப்பரங்குன்றத்துல முருகனை வச்சு கலவரத்தை தூண்ட பார்த்தீங்க. தமிழ்நாடு உங்களுக்கு அசஞ்சே கொடுக்கல. வந்தாலே கோ பேக் மோடின்னு உங்க ஆளை அடிச்சு ஓட விட்டோம். இப்ப என்னன்னா, நீங்க சுவர் விளம்பரம் எழுதி எளிமையான மனிதர்னு பேர் வாங்கி அதுக்கு 2 ஓட்டு வாங்கலாம்னு நினைச்சா அதெல்லாம் நம்புற அளவுக்கு நாங்க அரசியல் தெரியாதவர்கள் இல்லை. அரசியல்ல கெட்டிக்காரவங்க தமிழ்நாட்டு ஆட்கள், அரசியல்ல கெட்டிக்காரவங்க பாண்டிச்சேரியில இருக்கிறவங்க. அவ்வளவு ஈஸியாலாம் உங்களை நம்பிட மாட்டாங்க, உங்களை தூக்கி அப்படியே உட்கார வச்சிட மாட்டாங்க. பாண்டிச்சேரியில இப்ப ஆட்சி இருக்கிறது கூட்டணி ஆட்சி. அதுலயும் பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இருக்கிறதுனாலதான் அங்க கூட்டாட்சி. அது காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்தவர் ரங்கசாமி. அவர் இல்லைன்னா இவங்க ஆட்சியை பிடிச்சிருக்க முடியாது. கூட்டாட்சியில உட்கார்ந்து இருக்காங்கன்னு வச்சுக்கவே, தமிழ்நாடோ பாண்டிச்சேரியோ சங்கிகள் தனிச்சு அடையாளத்தை அடைகிறது அப்படின்றது கஷ்டம் மிஸ்டர் அமித்ஷா. அதனால நீங்க பெயிண்ட் அடிச்சாலும் அல்லது மம்முட்டி எடுத்து தட்டிட்டு இருந்தாலும் இங்கே மக்கள் உங்களை நம்ப மாட்டாங்க. உங்க நாடகங்களுக்கு முடிவு கட்டுவாங்க. அதிமுகவுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், இவ்வளவு சீப்பா இறங்காதீங்க. இது தமிழ்நாடு, ஞாபகம் வைங்க.